வணக்க மக்களே, நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோவளம் தான் வந்திருக்கோம். இன்றைக்கி சனிக்கிழமை கோவளத்தில் வந்து கூட்டத்தை பாருங்கள், சரியான கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி கோவளத்தில் மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் முழு வீடியோ போட்டு கிட்டத்தட்ட 20 நாள் மேலே ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாதனால நான் வந்து எங்கேயும் வெளியில் போக முடியல. இனிமேல் வந்து தொடர்ந்து நம்ம சேனல் வந்து வீடியோ வந்துட்டு தான் இருக்கும். இப்போ நீங்கள் சப்போர்ட் பண்ண மாதிரி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இப்போ வாங்க உள்ளே போய்ட்டு நம்ம மீனோட ரேட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் வந்து என்ன டைம் போனேன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 7:30 மணி இருக்கும். அந்த டைம் தான் கோவளம் போயிருந்தேன். ஏற்கனவே வந்த போட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நாக்கு மீன் இருந்தது, அதுக்கப்புறம் வந்து நண்டு, அப்புறம் பண்ணா வந்து பொடி பொடியாக இருந்தது. இந்த மீன் தான் இருந்தது இந்த போட்டில். இந்த நாக்கு மீன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தமே வந்து 700 ரூபா சொன்னார். ஃபைனல் ரேட் வந்து 600 ரூபான்னு சொன்னார். நண்டு பார்த்தீங்கன்னா கூர் வந்து 300 ரூபா, பெரிய பெரிய நண்டாகவே இருந்தது. எக்ஸ்ட்ரா வேறு ஒரு 2 போட்டு கொடுத்தாங்க. நாக்கு மீன் பார்த்திங்கன்னா எல்லா மீனுமே வந்து உயிரோடு தான் இருந்தது. ஒருத்தர் வந்து 500 ரூபாய்க்கு கேட்டிருக்காரு, ஆனால் அந்த நைட் தரமாட்டுறாங்க, பார்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியாக வந்து 600 ரூபாய்க்கு தான் ஒருத்தர் வாங்கினார். பண்ணா மீன்லாம் வந்து 200 ரூபாய்க்கு நிறையா கொடுத்தாங்க. இன்றைக்கி கோவளத்தில் பார்த்தீங்கன்னா பாறை மீன் வகை ரொம்ப அதிகமாகவே இருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லா போட்லேயுமே வந்து பாறை மீன் வச்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதில் வந்து பெரிய பெரிய கண்ணாடி பாறை அதெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. 4 கிலோ 5 கிலோ அந்த மாதிரிலாம் இருந்தது. இன்றைக்கி கோவளத்தில் ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3500 ரூபா 4500 ரூபா அந்த மாதிரி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பண்ணா மீன்லாம் பார்த்தீங்கன்னா கூரே வந்து 200 ரூபா தான். அதை வாங்கிறதுக்கே ஆள் இல்லை. அதே மாதிரி நண்டும் 200 ரூபா தான். இன்றைக்கி வந்து நண்டு வந்து அதிகமாக இல்லை கோவளத்தில். மீன்கள் தான் சின்ன சின்ன மீன்கள் தான் அதிகமாக இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஷீலா மீன் வந்து 1800 ரூபா சொன்னாங்க. 1800 ரூபான்றது வந்து ரேட்டு கொஞ்சம் அதிகம்தான். ஏன்னா வந்து கிலோவை வந்து 450 ரூபா 500 ரூபா தான் இந்த மீன். மொத்தமே வந்து மீன் பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ இருக்கும். ஆனால் வந்து இது 1800 ரூபாய்க்கு வந்து வர்த்து கிடையாது. இந்த கூர்லாம் பார்த்திங்கன்னா நண்டு வந்து 300 ரூபா, ஒரு கூர் வந்து 300 ரூபா. 8 நண்டு இருக்குது, பெரிய பெரிய நண்டு. ஏன்னா இன்றைக்கி வந்து அதிகமாக கிடைக்கல, கோவளத்தில் கம்மியாக தான் இருந்தது. இந்த போட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான மீன் வச்சுருந்தாங்க. சங்கரா மீன், ஊடா மீன், ஓரா மீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாறை மீன்லாம் வச்சுருந்தாங்க. இந்த சங்கரா மீன்லாம் பார்த்திங்கன்னா 500 ரூபா, இந்த ஊடா மீன் வந்து 400 ரூபா, ஓரா மீன் வந்து பார்த்திங்கன்னா 500 ரூபா சொல்லி 400 ரூபாய் சேல்ஸ் பண்ணாங்க. இன்றைக்கி கோவளத்தில் வந்து பெரிய பெரிய மடவ மீன்லாம் இல்லை, சின்ன சின்னதாக இருந்தது. இந்த கூர் வந்து 200 ரூபா. அதே மாதிரி இந்த தும்புளி மீன் வந்து கூர் 200 ரூபா தான். நிறைய போட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மடவ மீன் இருந்தது. இந்த 2 மீன் எடுத்துக்குவோம். இது வேணுமா இது வேணுமா? இந்த அப்படி 2 மீன் 700 ரூபா. 600 தான் வரும். அது மேலே 1 ரூபா குறையாது. 3 மீன் எப்படி? அது 600 ரூபா. ஓகே. எதுமா இதுவா? கண்ணாடி பாறையா? கண்ணாடி பாறையா? இந்த லெதர் ஜாக்கெட்டுங்களா? லெதர் ஜாக்கெட் இந்த உரிச்சு தேங்காய் பாறை. அது நீ சொல்ற மீன் கல்லுன்னு இருக்கும், கொஞ்சம் தேங்காய் போட்டு தேங்காய் பாறையா? சாப்பிட்டே இல்லையா? அது என்னடா அப்படி இருக்கு? அந்த மீன் தான். நீ இது அப்படியே கையில வச்சிருக்காரு. அது என்ன மீன் தெரியல. இல்ல இது எவ்வளவு? அது பாறை மீன், குமார பாறை. பாறை. இது பாறையா? வேற என்ன மீன் இது? சரி, மார்க்கெட் ரேட் வேணாம், பீச் ரேட்டு 600 ரூபா. அது ரெண்டும் வந்து 700 ரூபா. மார்க்கெட்டில் நீங்கள் வாங்குவீங்களா? நாங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெரிய பெரிய மீன் எல்லாமே வந்து விடிய காத்தால் பிடிச்ச மீன். அது 2 மணிக்கு வரதுனால கண்டிப்பாக வந்து இது ஐஸ் போட்டு தான் வைக்கணும், இல்லைனா வந்து மீன் கெட்டு போயிடும். அதனால் இதெல்லாம் வந்து ஐஸ் போட்ட மீன் தான் இது. ஆனால் வந்து உங்களுக்கு மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இன்றைக்கி பிடிச்ச மீன் தான், நேற்று பிடிச்ச மீன்லாம் இருக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா போட்லேயும் வந்து மடவை மீன் இருந்தது. எல்லாம் சின்ன சின்னது தான், பெருசே எதுவுமே இல்லை. மடவை மீன் எல்லாமே சின்னது தான். இதில் பார்த்தீங்கன்னா கூர் வந்து 200 300 அப்படின்னு சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம வந்து 300 ரூபா மீன் வந்து 250 ரூபாய்க்கு கடை கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமைனால வாங்கிக்கலாம். அதுவே சண்டேவாக இருந்தால் இந்த ரேட் நம்ம வாங்க முடியாது. கொஞ்சம் அவங்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அந்த ரேட்டு தான். இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக இந்த கோழி மீன், ஓரா மீன் அதிகமாக கிடைக்கும். இப்போ வந்து ஸ்டார்டிங்கிறதுனால கொஞ்சம் ரேட் இருக்குது. போக பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாகும். ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா திருக்க மீன் பார்த்தேன். நான் அவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அந்த போட்டில் வந்து ஆளே யாருமே இல்லை. அதனால் வீடியோ மட்டும் எடுத்தேன். உங்களுக்கு யாருன்னா தெரிஞ்சுன்னா இந்த மீனோட பேர் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த போட்டு ஃபுல்லாகவே பார்த்தா வெள்ளைக்காலாவும் அப்புறம் மடவ மீன் தான் இருந்தது.
எல்லாமே சின்ன சின்ன மீன் தான். ஒரு 10லேருந்து ஒரு 12 மீன் தராங்க ஒரு 200 ரூபாய்க்கு. உங்களுக்கு வந்து மொட மீன் மட்டும் வேணுன்னா மொட மீன் மட்டும் வாங்கிக்கலாம், வெள்ளைக்காலா வேணுன்னா வெள்ளைக்காலா மட்டும் வாங்கிக்கலாம். நீங்கள் இந்த வெள்ளைக்காலா மீன் எதனா சாப்பிட்ருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதோட மீனோட டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சில்வர் கலரில் பலன்னு இருக்கும். எவ்வளோ 1000 ரூபா. இன்றைக்கி இந்த பாறை மீன்லாம் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா 5 பாறை மீன் வந்து 1200 சொன்னாங்க. மற்ற நாளில் வாங்கினா ரேட்டு கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். இந்த கண்ணாடி பாறைலாம் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியா இருந்தாலும் இந்த ஒரு மீனே வந்து 4 கிலோக்கு மேலே தான் இருக்கும். இந்த மீன் வந்து 3500 சொன்னாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து கண்ணாடி பாறை மீன் வாங்கினாங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்ணாடி பாறை மீன். இந்த திருக்க மீன்லாம் வந்து 500 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தார். நம்மளுக்கு வந்து திருக்க மீனோட ரேட்டு கரெக்டாக தெரியாது. ஏன்னா ஒரு திருக்க ஒரு மாதிரி இருக்குது. திருக்கையிலே நிறைய வெரைட்டி இருக்குது திருக்கையில். இந்த திருக்கை வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம ரேட்டு மட்டும் கேட்டோம். 500 ரூபா அப்படின்னு சொன்னார். வராதுண்ணா, இது 2 தானே வரும். அது தண்ணி மீன் இல்லை, மீன் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க இது 500 பையன் இது நாக்கு நாக்கு 300 என்ன மீன் இதெல்லாம் இதுவும் பொதுவாக கத்தலை பொடிச்சு கத்தலை மீன் இதுவா 6 கூட 7 சொன்னாங்க. இந்த பண்ணா மீனும் கிலோ 500 ரூபா தான். பக்கத்தில் இருக்க சங்கரா மீனும் கிலோ 500 ரூபா தான். இந்த பண்ணா மீன் வந்து கொஞ்சம் பெரிய மீனாக இருந்தது, அதனால தான் 500 ரூபா. சின்னதாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து 200 ரூபாய்க்கே நிறைய மீன் கொடுத்துருந்தாங்க பண்ணா மீன். ஏன்னா இன்றைக்கி வந்து வந்த போட்டில் முக்கால்வாசி போட்டில் வந்து பண்ணா மீன் இருந்தது. அதனால் ரேட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இன்றைக்கி பண்ணா மீன் எப்போவுமே வந்து பண்ணா மீன் ரேட்டு கம்மியாக தான் இருக்கும். இந்த சங்கரா மீன்லாம் வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் யாருன்னா சாப்பிட்ருந்தீங்கன்னா சொல்லுங்கள் இதோட டேஸ்ட்டு. எல்லா போட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சங்கரா தான் வந்தது. நம்ம இந்த ரோமியோ சங்கரான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மஞ்சள் சங்கரா, ரோமியோ சங்கரா, அந்த சங்கராலாம் வரவே இல்லை. எல்லா போட்லேயுமே இதாக இருந்தது. எதனா வந்ததுன்னா 1, 2 அந்த மாதிரி தான் வந்தது. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கோவளத்தில் வந்து மக்கள் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து மீன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குதா அதுதான் பார்க்குறாங்க. ஐஸ் போட்ட மீன் நம்ம சாப்பிட்றோம், அது டேஸ்ட்டு வேறு. ஃப்ரெஷ்ஷான மீன் வந்து பிடிச்சிட்டு வந்து வாங்கி சாப்பிட்ற மீன் வந்து டேஸ்ட்டு வேறு. அதனால தான் கோவளத்தில் மீனோட ரேட்டே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இவங்க வந்து சின்ன போட்டில் மட்டும்தான் பிடிக்கிறாங்க, ஃபைபர் போட்டில் மட்டும்தான் பிடிக்கிறாங்க. பெரிய லான்ச் வச்சுலாம் மீன் வந்து பிடிச்சாங்கன்னா போட்டில் பிடிச்சாங்கன்னா அது ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காசிமேட்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். அதான் ரீசன். அது வந்து பெரிய மார்க்கெட்டு, இது வந்து ஒரு சின்ன ஒரு மார்க்கெட் தான் இது. இதில் வந்து மீன் வந்து நம்மளுக்கு தரமாக தராங்களா அதான் நம்ம பார்க்கணும். நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்ட மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிஷ் மார்க்கெட் ஏதாவது இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அங்கே போய்ட்டு நம்ம வீடியோ எடுத்து போடலாம். மீண்டும் அடுத்த சந்திக்கலாங்க. நன்றி.